பாக்கிறதுக்கு என் பையன் மாதிரி இருக்கான். அவனும் வளர்ந்தானா இவன் மாதிரி தான் இருப்பான். 2 லிட்டரா? 2 லிட்டரு. என்னங்கடா கணக்கு பண்றீங்க நீங்க? எடுங்கண்ணா உங்க கையால. ஏய், ஊர்ல இருந்து எடுக்கிற வாடா. ஷையா இருக்கு. இப்ப யாரா இருக்குதா ஷையா இருக்கிறதுக்கு? என்ன காலையில குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? என்ன முறைக்கிற? ஹாய் கைஸ், மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான மார்னிங். காலையில 5:30 மணி ஆயிடுச்சு. காலையில பிரியாணி பண்றதுக்கு என்ன எழுப்பி விட்டான் அந்த பையன். புது இடம், தூக்கம் அவ்வளவா வரல. சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். நீ என்னடா ஐயனார் சொல்ல மாதிரி அப்படியே நிக்கிற? எதையாவது பேசுறா. இந்த பையனை பேசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. குட் மார்னிங். ஆமா, நான் மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர். இவர் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நான் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா காவிரி கரை ஓரமா இருக்கிறேன். ரொம்ப மார்னிங் அதாவது தெரியுமான்னு தெரியல. பாருங்க, இதுதான் காவிரி ஆறு. அண்டு இங்க வந்துட்டு சிவனோட லிங்கம் இருக்கு பாருங்க. இந்த சிவனோட லிங்கம் வந்துட்டு இந்த ஆத்தோரமா வந்துட்டு ஏதோ ஒரு வேலையா தோண்டும் போது இந்த லிங்கம் வந்து கிடைச்சதுன்னு சொன்னாங்க. முதல்ல ஆக்சுவலா வந்துட்டு அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில். அந்த விநாயகர் ஆலமரத்தடி விநாயகர் மட்டும்தான் இருந்தாரு. ஆனா இப்போ வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல கூட வந்ததுன்னு சொன்னாங்க. பட் ஆனா நானும் ஒன்னும் பார்க்கல. ஸோ இங்க ஒரு விநாயகர் பிளஸ் ஒரு சிவன் கோயிலும் இருக்கு இந்த காவிரி ஆத்தங்கரை ஓரமா. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஏர்லி மார்னிங் vlog. பிரியாணி பார்த்துருப்பீங்க, அது வந்துட்டு 1 மணிக்கு. இது வந்துட்டு 5:30க்கு. இவர் தான் நம்ம ஆலமரத்தடி விநாயகர். ஸோ ஆக்சுவலா முதல்ல வந்துட்டு இவர் மட்டும் தான் இருந்தாரு. இப்போ வந்துட்டு இவரோட அப்பாவும் வந்துட்டு கூட இருக்காரு. ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதுட்டு மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். ரொம்ப பேசி அறுப்பேன் இல்லைனா. ஹாய் கைஸ், ஸோ வி ஸ்டார்டட் ஃபார் சிக்கன் பிரியாணி. இங்கிலீஷ் எல்லாம் சும்மா லைட்டாக தான் வரும். 10 கிலோ சிக்கன் பிரியாணி, 13 கிலோ சிக்கன் போட்டு நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். 10 வச்சாச்சு. எண்ணெய் ஆக்சுவலாக 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம். ஸோ இப்போ 10 கிலோன்றதால எவ்வளோடா பண்ணோம் எனக்கு தெரியுமா தெரியாதா? 1 கிலோவுக்கு 200 கிராமு. 10 கிலோக்கு எவ்வளோ? 2 லிட்டரா? 2 லிட்டரு. என்னங்கடா கணக்கு பண்ணுறீங்க நீங்கள்? ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கீங்க எல்லாரும். கடலை எண்ணெய், கடல் எண்ணெய் நல்லா இருக்கு வாசனை. பட்டை ஒரு 50 கிராம். கிராம்பு இது ஒரு 50 கிராம். ஆமாண்ணா, ஏலக்காய் ஒரு 50 கிராம். இது மொத்தமே போடலாம். சவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமா போடுங்க. வெங்காயம் வந்து மொத்தம் ஒரு 4 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கிலோவுக்கு வந்துட்டு 400 கிராம் தான். ஐயோ குப்பையில வந்து. ஆமா ஆமா, இது நல்லா வறுபட்டுடுச்சு. இங்க பாருங்க, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் எடுக்கிற அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். சாப்பாடு தனியாக வேக வச்சு தான் இது வடிவில் இருந்தால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதில் வந்து 3/4 தண்ணி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு ஒரு 30 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம முதல்ல பாயில் பண்ண வைக்க போகிறோம். பேர் வந்துட்டு இவர் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய இருக்குங்க. நம்ம லெவலாம் கிடையாது, இவர் வேற லெவலு. இங்கே பாருங்கண்ணா, ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் பேர் சொல்லுங்க. சங்கிலீசன். அவரோட கான்டாக்ட் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இங்கே கரூரில் இவர் வந்து ஒரு பெரிய குக்கு. உங்களுக்கு வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோஸ் வேணா நான் தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். 700 கிராம் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். 1 கிலோ இஞ்சி, கொத்தமல்லி, அது 5 கட்டு கொத்தமல்லி. அது நம்ம சென்னையில் வந்து இது 5 கட்டு தான்.
புதினா ஒரு 5 கட்டு, 100 கிராம் பச்சை மிளகா நல்லா கழுவி மீன் மட்டும் அதையும் போட்டுடலாம். தக்காளி எவ்வளோ? 3.5 கிலோ. யோசிக்கிறான் 3.5 கிலோ. நான் தான், ஆனால் எனக்கு யாரும் தெரியல. கல்லுப்பு யூஸ் பண்ணால் பிரியாணி எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். 4 விரல் சைஸ் தான் 1 கிலோக்கு யூஸ் பண்ணேன். இவ்வளோ இருந்தால் போதும். 1 கிலோவுக்கு 1 2 தயிர் 1 லிட்டரு. ஆக்சுவலாக வந்து 1 கிலோ வந்துட்டு 200 கிராம் தயிர். ஸோ நம்ம 2 லிட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 லெமன். தயிர் புளிப்பாக இருந்ததுனால நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் தேவையில்லை. சில்லி பவுடர் தட்டி மிளகா பொடியாக இருந்தால் 10 கிலோ, 1 கிலோக்கு 10 கிராம். 10 கிலோக்கு வந்து 100 கிராம் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன் காரம். சப்போஸ் உப்பும் காரமும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. என்னப்பா ஆனால் இந்த பசங்களை வந்துட்டு எதோ சொல்லணுன்றாங்க. தம்பி கொடுப்பா. டேய் வா. டேய் நம்ம சதீஷோட கசின்ஸ் இவங்க 2 பேரும். உன் பேர் என்ன? அரவிந்த். என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தமா சொல்லு. ஐடியில் மிஷினிஸ்ட் எடுக்க படிச்சிருக்கேன். ஓகே. லாக்டவுன் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டில் இருக்கு, அப்பப்போ ஏதாவது வேலைக்கு போவேன். அப்படியா? வேலைக்கெல்லாம் போறியா? ஓகே. பாக்கெட் மணிக்காக. சூப்பர். ஒருத்தர் பின்னாடி இருக்கிறான். வா வா. உன் பேர் என்ன சொல்லு? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரி இருக்கான். அவனும் வளர்ந்தானா இவன மாதிரி தான் இருப்பான். உன் பேர் கௌதம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க வந்துட்டு வீடியோவில் வரணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ வந்துட்டேன். ஓகேவா? ஹாய் சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அதுலேயும் சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்களா? சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. ஒரு பாட்டு தண்ணியை கலரி அப்படியே விட்டுருங்க. நல்லா ஐயோ பச்சை மிளகாலாம் ஒன்றும் வெடிக்கல. வெடிஞ்சனா அது காரமாகும். இதுலேயே வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக உப்பு போடலாம். உப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாப்பாடுக்கு வந்து கரெக்டாக உப்பு இருக்கும். 30 லிட்டரு தண்ணி, ஒரு 3 கை அளவு உப்பு. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் 10 கிலோன்றதால வந்து நான் 13 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு 1 கிலோவுக்கு ஒரு 800 ml வாட்டர். ஸோ ஒரு 8 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிடலாம். சூடாக இருக்க தண்ணி ஊற்றினா இன்னும் நல்லது. சீக்கிரமாக வந்து குக் ஆகும். எத்தனை லிட்டமாக இருக்கும் தண்ணி? சூடான தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் வந்து பாயில் ஆகும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி வர ஆகிடும் சிக்கன் தான். இப்போது டேஸ்ட் பாருங்கள்.
அவங்களையும் காட்டு வரட்டும். நீயும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் காரம் லைட்டாக போட்டுக்கலாம். ஏறும்ல காரம் கம்மியாக இருக்குன்னு சொன்னது இவங்க 2 பேர். காரம் கம்மியாக இருக்குன்னு சொன்னது இவங்க 2 பேர் தான். இவங்க பேச்சு கேட்டு தான் காரம் போட்டுருங்க. $13 கிலோ அரிசி ஊற வச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். துணி எடுத்து பிடி. சப்போர்ட் சாரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஆமா, ஷர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய இதில் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டைம் கம்மியாக 1 கிலோ தான் போட்டு பண்ணுறது. மிஞ்சி போனால் ஒரு 1.5 கிலோ போட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். பாருங்க, அரிசி ஒரு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. படாத பாடுபட்டு பாருங்க, இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏ தம்பி வா வா வா, இந்த பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்கு வாடா. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கும் இது ஃபஸ்ட் டைமு. போட்டு தம் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த சைட்லேருந்து அந்த ஆவி வரும். ஆவி வந்தோடனே ஃபுல் சிம் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரெடி. ஓகே, டன் 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 டன். இங்கே பாருங்கள், அந்த ஆவி வந்துடுச்சு. ஸோ நல்லா வந்துட்டு உள்ளே வந்து பாயில் அடிச்சு தண்ணி அந்த அரிசி எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்லோவாக சிம் பண்ணி விட்டோம். ஃபுல் சிம் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஆண்ட விட்ட வழி தான் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்லோ சிம்லேயே இருக்கட்டும். பிரியாணி சூப்பராக வந்துடும். பாருங்க, இன்னும் நல்லா வருது ஆவி. தென் தம்மு முடிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். எனக்கே வெரி ஈகரா இருக்கு. ஹவ் இட் வில் லுக். கொஞ்சமா திறந்து காட்டுங்க. நம்ம மாஸ்டர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. எடுங்கண்ணே உங்க கையால. லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா அது மேலே ஏதாவது வரன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து முன்னாடி சாப்பிடாம சிக்கன் நல்லா வந்துருக்குன்ட்டா. லைட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதில் இல்லை, அவங்க அப்படியே சாப்பிட்டு பாருங்க. உப்பு காரம் பாருங்க வெந்திருக்கா. வெந்திருக்கா சிக்கன். சொல்லுங்க, உங்களோட கருத்து வேற ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிடுறது நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க சொல்றதுதான் பெரிய கருத்தா இருக்கும். எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் தெரியும். நாங்களாம் சாதாரண ஆளுங்க. நல்லா இருக்கா? சூப்பர். அவரே வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. போட்டுருவாமா? ஒரு பிசினஸ் ஒன்று போட்டுருவோமா? சூப்பர் சூப்பர். புது மாப்பிள்ள அவரு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். சூப்பர். சதீஷ் ஓகேவா? அவரு கொடுங்கப்பா. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. யாருமே
பிரியாணி இப்போ சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இல்ல Subscribe எனக்கு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். பசங்க எனக்கு பதிலா இவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, see you, டாடா, bye bye, see you in another video. பாய்.